ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இன்றைய பதிவில் நாம பழமலைநாதர் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற திருத்தலம், காசிக்கு நிகரான புண்ணிய கஷேத்திரம். இந்த கோவிலில் இருக்கிற சுவாமியோட பெயர் விருத்தகிரீஸ்வரர், பழமலைநாதர், முதுகுந்தர். தாயார் விருத்தாம்பிகை, பாலாம்பிகை இளைய நாயகி. தல விருட்ச மரம் வன்னி மரம். மத்தாவரை நிறுவிக்கடல் கடைந்து இவ்விடம் உண்ட தொத்தார் தரு மணிநீள் முடி சுடர் வண்ணனை திடமாம் கொத்தார் மலர் குளிர்ச்சந்தகில் ஒளிர் குங்குமம் கொண்டு முத்தாறு வந்தடி வீழ்தரு முதுகுன்றடை ஓமே. இந்த பாடல் இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள பழமலைநாதர் மேல் சம்பந்த பெருமான் அருளியது. வானத்து இளமதியும் பாம்பும் தம்மில் வளர்சடை மேல் ஆதரிப்ப வைத்தார் போலும் தேனை திளைத்துண்டு வண்டு பாடும் தில்லை நடமாடும் தேவர் போலும் ஞானத்தின் ஒன்சுடராய் நின்றார் போலும் நன்மையும் தீமையும் ஆனார் போலும் தேனொத்த அடியார்க்கு இனியார் போலும் திருச்சாய்க்காட்டில் உறையும் செல்வர் தாமே. விண்ணோர் பரவ நஞ்சுண்டார் போலும் வியன்துரத்தி வேள்வி குடியார் போலும் அண்ணாமலை உறையும் அண்ணல் போலும் அதியறைய மங்கை அமர்ந்தார் போலும் பன்னார் களிவண்டு பாடி ஆடும் பாராய்த்துறையுள் மேய பரமர் போலும் தின்னார் புகார் முத்தலைக்கு தென்னீர் திருச்சாய்க்காட்டில் உறையும் செல்வர் தாமே. இப்பாடல் சுவாமி பழமலைநாதர் மேல் அப்பர் பெருமான் அருளியது. முருகப்பெருமான் இக்கோவிலில் 28 லிங்கங்களை அமைத்து பூஜை செய்துள்ளார். இது சைவத்தில் உள்ள 28 ஆகமங்களை குறிக்கிறது. இப்படி அமைந்துள்ள ஒரே சைவ கோவில் இதுதான். அலங்கார மண்டபத்தில் கொடிமரமும் நந்தி பகவானும் அமைந்துள்ளனர். விருத்தாம்பிகை சன்னதி தனியே அமைந்துள்ளது. கோவிலின் கோபுரங்கள் 7 நிலைகள் கொண்டு மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றன. கோபுரத்தின் கீழ் நுழைவு வாயிலில் 16 கால் மண்டபம் அமைந்துள்ளது. இந்த கால் மண்டப தூண்களில் 72 வகையான சிற்ப அமைப்புடன் பரதநாட்டிய பாவனைகள் வரிசையாக அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வளவு நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ள பரதநாட்டிய பாவனைகளை பிரதிபலிக்கும் சிற்பங்களை பார்க்கும்போது இதை அமைத்தவர்களின் கலை உணர்வு நம்மை பிரமிக்க வைக்கிறது. இங்குள்ள வன்னி மரம் சுமார் 3000 வருடங்கள் பழமையானதாக கருதப்படுகிறது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள நந்தவனமானது விஷ்ணு பகவானின் சக்கரத்தினால் உருவாக்கியதாக கூறப்படுகிறது. வேறு எங்கும் இல்லாத தனி சிறப்பு என்னவென்றால் இங்கு எல்லாமே 5 தான். இந்த கோவிலின் 5 மூர்த்தங்கள் விநாயகர், முருகர், சிவபெருமான், சக்தி, சண்டிகேஸ்வரர். இறைவனின் 5 திருநாமங்கள் விருத்தகிரீஸ்வரர், பழமலைநாதர், விருதாச்சலேஸ்வரர், முதுகுன்றீஸ்வரர், விருத்தகிரி. இத்தலத்தில் உள்ள 5 விநாயகர் மூர்த்தங்கள் ஆழத்து விநாயகர், மாற்றுரைத்த விநாயகர், முப்பிள்ளையார், தசபுஜ கணபதி, வல்லப கணபதி. இறைவனை தரிசனம் கண்ட 5 பேர் உரோமச முனிவர், விபசித்து முனிவர், குமாரதேவர், நாதசர்மா, அனவர்த்தினி. 5 கோபுரங்கள் கிழக்கு,
மேற்கு, வடக்கு, தெற்கு மற்றும் கண்டராதித்தன் கோபுரம். 5 திருச்சுற்று: தேரோடும் திருச்சுற்று, கைலாய திருச்சுற்று, வன்னியடி திருச்சுற்று, 63 திருச்சுற்று, பஞ்சவர்ண திருச்சுற்று. இத்தலத்தில் 5 கொடிமரங்கள் உள்ளன. அந்த கொடிமரங்களின் முன்புள்ள நந்திகளுக்கு இந்திர நந்தி, வேத நந்தி, ஆத்ம நந்தி, மால்விடை நந்தி, தர்ம நந்தி என்று பெயர். 5 உள்மண்டபங்கள்: அர்த்த மண்டபம், இடைகழி மண்டபம், தவன மண்டபம், மகா மண்டபம், இசை மண்டபம். இதேபோல் இங்கு 5 வெளி மண்டபங்கள் உள்ளன. 20 கால் மண்டபம், தீபாராதனை மண்டபம், 100 கால் மண்டபம், விபசித்து மண்டபம், சித்திர மண்டபம். இத்தலத்தில் நடைபெறும் 5 வழிபாடுகள்: திருவனந்தல், காலசந்தி, உச்சிக்காலம், சாயரட்சை, அர்த்தஜாமம். இத்தலத்தில் உள்ள 5 தேர்கள்: விநாயகர் தேர், முருகன் தேர், பழமலைநாதர் தேர், பெரிய நாயகி தேர், சண்டிகேஸ்வரர் தேர். இத்தலத்தின் 5 பெயர்கள்: திருமுதுகுன்றம், விருத்தகாசி, விருதாச்சலம், நெற்குப்பை, முதுகிரி. ஒருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூரில் நடக்கும் பங்குனி உத்திர விழாவில் அடியார்களுக்கு அன்னதானம் செய்ய பொருள் சேகரிக்க ஒவ்வொரு தலமாக சென்றார். இத்தலம் வரும்போது இறைவன் சுந்தரருக்கு 12,000 பொன்னை தந்தார். திருவாரூர் செல்லும் வழியில் கள்வருக்கு பயந்து இந்த பொன் அனைத்தையும் இங்குள்ள மணிமுத்தா நதியில் போட்டுவிட்டு இறைவனின் அருளால் திருவாரூர் குளத்தில் மூழ்கி எடுத்தார். இதை அடிப்படையாக கொண்டே ஆற்றிலே போட்டு குளத்திலே தேடுவது போல் என்ற பழமொழி தோன்றியது. இறைவன் தந்த பொன் மாற்றுக்குறையாத தங்கம்தானா என்று சுந்தரர் மனம் அலைப்பாய்ந்ததை உணர்ந்த இறைவன் நம்பிக்கைக்காக தும்பிக்கை நாயகனை சாட்சியாக அமைத்து பொன்னை மாற்றுரைத்து காட்டினார். அதை திருவாரூர் குளத்தில் பெற்றுக்கொள்ளவும் செய்தார். எனவேதான் இத்தலத்தில் உள்சுற்று பிரகாரத்தில் அமைந்துள்ள விநாயகப் பெருமான் மாற்றுரைத்த விநாயகர் என்ற பெயரோடு விளங்குகிறார். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சன்னதி ஆழத்து விநாயகர் சன்னதி. திருவும் கல்வியும் சீரும் தழைக்கவும் கருணை பூக்கவும் தீமையை காய்க்கவும் பருவமாய் நமதுள்ளம் பழுக்கவும் பெருகும் ஆழத்து பிள்ளையை பேணுவாம். இங்கிருக்கும் ஆழத்து விநாயகர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர், சக்தி மிக்கவர். எப்படி முருகப் பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உள்ளதோ அதேபோல் விநாயகப் பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் உண்டு. அதில் இது 2வது படை வீடாகும். இவரை 18 படிகள் இறங்கி வந்து நாம் தரிசிக்க வேண்டும். ஒரு மலையால் புறமலையும் ஒரு மைந்தன் திருமைந்தன் இருமலையும் தும்மலையும் எதிர்மலையும் வினைமலையும் பெருமலையும் விம்மலையும் பொம்மலையும் புடைத்தருளி கருமலையும் பெருமலையில் கைமலையை கைத்தொழுவாம்.
தவமேதும் செய்ய வேண்டாம், தர்மங்கள் செய்ய வேண்டாம். புவனேசன் விருத்தகிரி புராணத்தை புலப்பாட்டால் கவலாதே, கற்றோரும் கேட்டோரும் கதியடைவர். சிவன் ஆணை, சிவன் ஆணை, சிவன் ஆணை, சத்தியமே. கைலாயத்து இருந்தருளி கண்ணுதலோன் உமைக்கருள, மயிலூர்தி கேட்டருளி வியாசர்க்கு மகிழ்ந்துரைப்ப, செயலாரும் சுமந்த முனி தெய்வவன் மற்குறை செய்ய, பயிலாலே சூதர் சொல்லும் 18 புராணத்தில். இத்தல இறைவனுக்கு பிரம்மோற்சவம், ஆடிப்பூரம், வசந்த உற்சவம், ஆருத்ரா தரிசனம், ஆணி திருமஞ்சனம், கந்தசஷ்டி விழா ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. முதலில் இங்குதான் சிவபெருமான் மலை வடிவில் தோன்றினார் என்றும், பின்னர்தான் உலகில் உள்ள அத்தனை மலைகளும் தோன்றின என்றும் புராணங்கள் கூறுகின்றன. விருதகிரீஸ்வரரை வழிபட்டால் மன நிம்மதி கிடைக்கும். உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் பூரணமாக குணமாகும் என்பது ஐதீகம். இக்கோவிலில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் கிரிவலம் நடைபெறுகின்றது. சுவாமிக்கு நல்லெண்ணெய், திரவிய பொடி, பால், தயிர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், திருநீறு ஆகியவற்றால் அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த கோவிலில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் இந்த மண்டபமும் ஒன்று. கோவிலின் கிழக்கு கோபுரத்தை கடந்து நாம் உள்ளே செல்லும் போது வலதுபுறமாக இம்மண்டபத்தை காணலாம். 13ஆம் நூற்றாண்டில் தொண்டை மண்டலத்தை ஆட்சி செய்து வந்த காடவர்கோன் கோப்பெருஞ்சிங்கனால் கட்டப்பட்டது. இம்மண்டபத்தில் 72 சிற்ப கரணங்களை மண்டபத்தின் மேல்தளத்திலேயே மிகவும் அழகாக அமைத்திருக்கிறார்கள். இதை சிற்பக்கலையின் உச்சம் என்றே சொல்லலாம். இந்த சிற்பங்களை பார்க்கும்போது ஆவுடையார் கோவில் என்று சொல்லப்படுகிற திருப்பெருந்துறையை நமக்கு நினைவூட்டுகிறது. இம்மன்னன் இசையின் மீதும் கலையின் மீதும் எவ்வளவு ஆர்வமாக இருந்திருப்பார் என்று நினைக்கும் போது மனம் மிகவும் பூரிப்படைகிறது. சுவாமிக்கு சங்காபிஷேகமும் கலசாபிஷேகமும் செய்யப்படுகிறது. அம்பாளுக்கு மஞ்சள் பொடி மற்றும் புடவை சாத்தும் நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன. திலக வாணுதல் தேவிகேள் சிறகிரி பெருமை, இலகுமால் அயன் இந்திரன் யாவரும் அறியார், குலவு வாழை என்று உனக்கு யாம் கூறினோம் இல்லை, உலகில் ஆரறிவார் என உம்பர்கோன் உரைத்தான். ஆதலான் முதுகுன்ற நிற்கதிகம் என்றிறைஞ்சி, ஆதிநாயகி உரைத்தலும் அண்ணலும் நகைத்து, பாதிமேனியள் ஆதலால் பழங்கிரியுனைக்கு, சாதியாதலால் சாற்றலாம் என உரைத்தருள்வான்.
புண்ணியம் பொதி சரக்கரை பொற்கிரி முதலாம் எண்ணிலா வரைக்கு இந்திரன் யாவரும் இறந்து முன்னிலாவிய நித்திய முகாந்த நாட்கடல் போல் திண்ண மாமரை முழக்கரா திருமுதுகுன்றம். இது விபசித்து முனிவரால் திருப்பணி செய்யப்பட்ட கோவில். இங்கு துர்கை உமையவளான விருத்தாம்பிகையின் வடக்கு பக்கத்தில் நின்ற கோலத்தில் இருந்து அருளாட்சி செய்வது சிறப்பு வாய்ந்ததாகும். ஒருமுறை உலகம் அழிந்த போது இத்தலம் மட்டும் அழியாமல் இருந்தது என்ற புராணச் சிறப்பை பெற்றது. தேவர்களுக்காக இறைவன் இங்கு நடனம் ஆடியுள்ளார். சிதம்பரத்தில் போட்டிக்காக ஆடிய இறைவன் இங்கு ஆனந்தத்திற்காக ஆடினார். இங்குள்ள அர்த்த மண்டபத்தில் 4 வேதங்களே 4 தூண்களாக அமைந்துள்ளன. தல விருட்ச மரமான வன்னி மரம் 3000 ஆண்டுகள் பழமையானது. இங்கு திருப்பணி செய்த விபசித்து முனிவர் தன் வேலையாட்களுக்கு சம்பளமாக இம்மரத்தின் இலைகளை பறித்து தந்துள்ளார். அது அவரவர் உழைப்பிற்கு ஏற்ப பொற்காசுகளாக மாறிவிடுமாம். இத்தல தீர்த்தமான மணிமுத்தாறு நதியில் இறந்தவர்களின் அஸ்தியை கரைத்தால் அது கல்லாக மாறி நதியிலேயே தங்கிவிடுவதாக தல புராணம் கூறுகிறது. பெரிய நாயகி அம்மை பதிகம், ஷேக்திரக்கோவை, வெண்பா, பழமலைநாதர் அந்தாதி, பெரிய நாயகி விருத்தம், கலித்தொகை, பிச்சாடன நவமணி, குரு தரிசன பதிகம், பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களும் இத்தலத்திற்குரியது. காசியை போன்று விருதாச்சலமும் முக்தி தலமாகும். இங்குள்ள மணிமுத்தாறு நதியில் நீராடி மூலவர் பழமலைநாதரை வழிபட்டால் காசியில் நீராடி விஸ்வநாதரை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். எனவே இத்தலம் விருத்த காசி என்றும் அழைக்கப்படுகிறது. இதனால் காசியை விட வீசம் அதிகம், விருத்த காசி என்ற பழமொழி கூட உண்டு. இத்தலம் நடுநாட்டு தலங்களில் 22வது தலமாகும். இது மூர்த்தி, தலம், தீர்த்தம் இம்மூன்றும் சிறப்புடன் அமைந்த திருத்தலமாகும். இத்தலத்தில் இருந்தால், வாழ்ந்தால், வழிபட்டால், இறந்தால், ஏன் இத்திருத்தலத்தினை நினைத்தால் கூட முக்தி கிட்டும் என்று புராணங்கள் கூறுகின்றன. இத்தலத்தில் இடம்பெற்றுள்ள கல்வெட்டுகளில் சோழ அரசர்களின் பெயர்களும் பாண்டிய அரசர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. பராந்தக சோழன், கண்டராதித்த சோழன், செம்பியன் மாதேவி, உத்தம சோழன், விக்ரம சோழன், ராஜராஜ சோழன், காலவராயன், 2ஆம் ராஜராஜர், வீரசேகர காடவராயன், கச்சிராயன், கோப்பெருஞ்சிங்கன், விக்ரம பாண்டியன், வீர விஜயராயர், கம்பன உடையார் இன்னும் எண்ணற்றவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆதி காலம், அதாவது 3.5 கோடி ஆண்டுகள், அதாவது இந்த பூமியே படைக்கப்படுவதற்கு முன் பிரம்மதேவர் மண்ணுலகை படைக்க எண்ணம் கொண்டார். இதனால் முதலில் நீரை படைத்தார். அப்போது தீய அரக்கர்களான மதுக்கடையர்கள் மேல் கோபம் கொண்ட திருமால் அவர்களை வெட்டி வீழ்த்தினார். இதனால் அந்த அரக்கர்களின் உடல்கள் பல துண்டுகளாக வெட்டப்பட்டு பிரம்மதேவர் படைத்த நீரின் மீது விழுந்து மிதந்தன. இதனை கண்ட பிரம்மதேவர் எம்பெருமான் சிவபெருமானிடம் நீரையும் நீரில் மிதக்கும் தசை துண்டுகளையும் இணைத்து மண்ணுலகை ஏற்படுத்துமாறு வேண்டி நிற்க சிவபெருமான் ஒரு மலை வடிவாக தோன்றி நின்றார் என்பது ஐதீகம்.
மண்ணுலகை தாங்கி சிவலிங்கமாக வீற்றிருக்கும் எம்பெருமான் ஈசனை வணங்கி போற்றினால் வழிபட்டோர் விரும்பிய பலனை அடைவார்கள் என்பதும் ஐதீகம். இறைவன் விரும்பி அமர்ந்திருக்கிற 1008 சிவாலயங்களில் முக்கியமான 4 ஸ்தலங்களில் ஒன்று இந்த திருமுதுகுன்றம். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து சிவாலயங்களை விட பழமையான சிவாலயம் இதுதான். விருதகிரீஸ்வரர் கோவிலுக்கு திருப்பணி செய்த மன்னர்கள் ஏராளமானோர். 100 கால் மண்டபத்தை அரசர் நாராயணர் ஆள பிறந்த வீரசேகர காடவராயரும், மடப்பள்ளியை ஏழுசை மோகன கச்சிராயரும், உற்சவ மண்டபத்தை நாயக்கர்களும் கட்டியுள்ளனர். மகா மண்டபத்தை குலோத்துங்க சோழ காடவர் ஆதித்தரும் கட்டியதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், ராஜராஜ சோழனின் பெரிய தாயாரான செம்பியன் மாதேவியார் பல திருப்பணிகளை இக்கோவிலுக்கு செய்துள்ளார். இவரின் கணவர் கண்டராதித்த சோழரின் நினைவாகத்தான் இங்கிருக்கும் கோபுரத்திற்கு கண்டராதித்தர் கோபுரம் என்றே பெயர் வைத்திருக்கிறார். கச்சியப்ப சுவாமிகள் கந்த புராணத்தில் திருமுதுகுன்றத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தேவகிரியில் இருந்து முருக பகவான் புறப்பட்டு வரும்போது திருவேங்கடமலை, திருக்கேதாரம், காசி, திருக்காலத்தி, திருவாலங்காடு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவெண்ணைநல்லூர், சிதம்பரம் ஆகிய கோவில்களையும் வணங்கிவிட்டு திருமுதுகுன்றத்திற்கு வந்தபோது இதை பற்றி, தூசினால் அம்மை வீச தொடையின் மேல் கிடத்தி துஞ்சும் மாசிலா உயிர்கட்கெல்லாம் அஞ்செழுத்து இயல்பு கூறி ஈசனும் தனது கோலம் இயன்றிடும் இயல்பால் அந்த காசியின் விழுமைத்தான முதுகுன்றவரையும் கண்டாய். அதாவது, இத்தலத்தில் இறக்கும் உயிர்களை அன்னை விருத்தாம்பிகை தன் மடியில் வைத்து தன் புடவை தலைப்பால் விசிறி அவைகளின் பாவங்களை விளக்குகிறாள். சிவபெருமான் அருகே அமர்ந்து கொண்டு உயிர்கள் மோட்சம் அடைவதற்காக நமசிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசிக்கிறார் என்று பாடுகிறார்.
யுகம் கண்ட தலமான இங்குள்ள அம்பாளின் திருநாமம் விருத்தாம்பிகை. ஒருமுறை திருவண்ணாமலையிலிருந்து சிதம்பரம் செல்ல வந்த குரு நமச்சிவாயர் இத்தலத்தில் இரவு தங்கினார். அப்போது அவருக்கு பசி ஏற்பட்டது. பசியை போக்க இத்தல பெரிய நாயகியிடம் சோறு வேண்டி கிழத்தி என்ற சொல் வரும்படி ஒரு பாடல் பாடினார். இதை கேட்ட பெரிய நாயகி கிழவி வேடத்தில் அங்கு வந்து, கிழவி எவ்வாறு சோறு கொண்டு வர முடியும்? இளமையுடன் இருந்தால்தான் நீ கேட்டது கிடைக்கும் என கூறி மறைந்தாள். இதை கேட்ட குரு நமச்சிவாயர், அத்தன் இடத்தாளே முற்றா இளமுலை மேலார வடத்தாளே சோறு கொண்டு வா என பாடினார். இந்த பாட்டில் மயங்கிய அம்பாள் இளமை கோலத்துடன் அவருக்கு காட்சி கொடுத்து சோறு போட்டாள். அன்று முதல் பாலாம்பிகா என்ற பெயர் அம்பாளுக்கு ஏற்பட்டது. நின்று மலர் தூவி இன்று முதுகுன்றை நன்றும் ஏத்துவீர் என்றும் இன்பமே. அத்தன் முதுகுன்றை பத்தியாகி நீர் நித்தம் ஏத்துவீர்க்கு உய்த்தல் செல்வமே. ஐயன் முதுகுன்றை பொய்கள் கெடநின்று கைகள் கூப்புவீர் வையம் உமதாமே. ஈசன் முதுகுன்றை நேசமாகினீர் வாச மலர்த்தூவம் பாச வினைபோமே. மணியார் முதுகுன்றை பணிவார் அவர் கண்டீர் பிணியா இணை கெட்டு தனிவார் உலகிலே. மொய்யார் முதுகுன்றில் ஐயார் வெனவல்லார் பையார் இரவோர்க்கு செய்யாள் அணியாளே. விடையான் முதுகுன்றை இடையாதேத்துவார் படையாயின சூழ உடையார் உலகமே. அம்மன் சன்னதியில் இருக்கும் சிற்பங்கள் மிகவும் கலைநயத்துடன் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் நாங்கள் இந்த திருத்தலத்தை பற்றி சொல்லத் தவறிய விஷயங்கள் நிறைய இருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் விடுபட்டிருந்தால் தயவு செய்து கமெண்டில் தெரிவிக்கவும்.
இந்த காணொளியை காணும் அன்பர்கள் ஒருமுறையாவது இங்கு வந்து மணிமுத்தாறில் நீராடி இறைவன் பழமலைநாதரையும் தாயார் பாலாம்பிகையையும் தரிசித்து எல்லாம் வல்ல இறைவனின் அணுக்கத்தில் உறையுமாறு உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அப்படி தரிசித்தால் தூசினால் அம்மை வீச இறைவனே நமக்கு பஞ்சாட்சரத்தை உபதேசிப்பார். தூசினால் அம்மை வீச தொடையின் மேல் கிடத்தி துஞ்சும் மாசிலா உயிர்கட்கெல்லாம் அஞ்செழுத்து இயல்பு கூறி ஈசனும் தனது கோலம் இயன்றிடும் இயல்பால் அந்த காசியில் விழுமைத்தான முதுகுன்றவரையும் கண்டாய். தவம் ஏதும் செய்ய வேண்டாம், தர்மங்கள் செய்ய வேண்டாம். புவனேசன் விருத்தகிரி புராணத்தை புலப்பட்டால் கவலாதே கற்றோரும் கேட்டோரும் கதியடைவர். சிவனானை 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 சத்தியமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.